இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ண போகிறோம், பிஸ்கெட் ஐட்டம். ஸோ இது நட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பராக ஒரு நட்ஸ் பிஸ்கெட் செய்கிறேன். ஸோ எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். அது வந்து மிக்சிங் பண்ணி செம்மையாக பண்ணலாம், செம்மையாக ருசியாக சாப்பிட்லாம் நண்பா. ஸோ அது பார்க்குறதுக்கு முன்னாடி என் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் என் வீடியோ பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. ஸோ பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. ஓகே, வீடியோவில் போகலாங்களா? இப்போ நான் இது வந்து சும்மா ஒரு இது ஒரு 10 கிராம் எடுத்துருக்கேன். இது ஒரு 5 கிராம் எடுத்துருக்குறேன். பாதம் பாருங்கள், அது ஒரு 3 கிராம் இருக்கும். ஸோ இது நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா உடச்சி விட்டுங்க, நான் உடச்சி விட்டுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப பெருசாக இருக்குது என்னோட இது. பாருங்கள், இது என்ன சொல்கிறது, பீனட்ஸு, வேர்க்கடலை. ஸோ ஓகே நண்பா. ஸோ நான் மாவு இது பண்ணிடுறேன். மாவு போட்டிருக்கேன், ஒரு 1/2 கிலோ போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் அது மாதிரி போட்டுக்கோங்க. நான் இது பண்ணிக்கிறேன், செல் அடிச்சுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ இது இருக்குது பார்த்தீங்களா? இது மாதிரி தான், அதுக்கு தான் க்ளீன் பண்ண சொல்லுது. ஸோ இங்கே பட்டரும் வச்சுருக்கிறேன். ஸோ பட்டரும் எண்ணெயும் போட்டு மிக்ஸ் பண்ணி பண்ணுவேன், சூப்பராகும். பட்டர் நெட் பிஸ்கெட் இது சூப்பராகும் சாப்பிட்றதுக்கு. உருக்கிட்டேன், இல்லை தண்ணியும் மிக்ஸ் பண்ணியிருக்கேன், கொஞ்சம் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிடலாம். சுடு தண்ணி. ஸோ அது மிக்ஸ் பண்ணி அதோட நல்லா இது பண்ணிட்டேன். தெரியுதுங்களா பட்ரு? ஸோ இது பண்ணியாச்சு. ஸோ நம்ம இதோட சுகரும் போட்டுக்கிறோம். சுகரும் அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக தான் போடுறேன், ரொம்ப ஸ்வீட் வேண்டாம் எனக்கு, லைட்டாக இருந்தால் போதும். நீங்கள் மிக்சியில் போட்டு வேணுமா அடிச்சிங்க, நான் அப்படியே போடுறேன் சுகர். ஏன்னா ஏற்கனவே மாவு மாதிரி தான் இருக்குது, இங்கே இருக்குது சுகர் ஃபாரினில். ஸோ இதையும் மிக்ஸ் பண்ணிடலாம். போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எதுவும் போட்டுடலாம் அப்படியே. இது போட்டாச்சு. இப்போது பட்டர் போட்டாச்சு. ஸோ கொஞ்சம் இருக்குது இதில், கொஞ்சம் அப்படியே போட்டு கணஞ்சி எடுத்துடலாம். இன்னும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். பட்டர் போட்டாச்சு. இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். ஸோ இப்போது நட்ஸும் போட்டுக்கலாம் இதில். ஸோ மேலால் அப்படியே வைக்கிறதுக்கு பண்ணிக்கலாம், கொஞ்சம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி பிணைஞ்சிக்கங்க நல்லா உருண்டையாக. அதனால் இந்த மாதிரி நல்லா ஊட்டிங்க, நல்லா சாஃப்டாக. ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 20 நிமிஷம் இல்லாட்டி 1/2 hour வச்சிங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துங்க. எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஆட் பண்ணியிருக்கு. ஓகே நண்பா. ஸோ எவ்வளோ எம்எல் நான் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிடுறேன். ஸோ கொஞ்சம் நேரம் மூடி போட்டு ஒரு 1/2 hour வச்சிடலாம். என்னென்ன மூடி வச்சு இது வந்து பிஸ்கெட்டுக்கு மேலே அப்படியே போட்டு சூப்பராக சாப்பிட்லாம், மேலே வைக்கிற மாதிரி. ஓகே நண்பா. இன்றைக்கி மைக்ரோ ஓவனில் பண்ணுறேன். முன்னாடி வந்து இதில் பண்ணேன். மைக்ரோ ஓவன் சூப்பராக பண்ணி சூப்பராக சாப்பிட்லாம். ஸோ இப்போ சூடாகிட்டுருக்கு. ஸோ இப்போது பிஸ்கெட்டை ஊட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த உருட்டி இது பண்ண கூட தேவையில்லை. இந்த மாதிரி மூடி இருந்துச்சுன்னா கூட இது உங்களுக்கு சூப்பரான ஒரு ஐடியா. இந்த மாதிரி ஈஸியாகிடும் உங்களுக்கு. ஸோ பாருங்கள் எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். இது வெளியில் அப்படியே எடுத்திங்கன்னா வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் தட்டி கூட எடுத்துக்கலாம். எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்டீல் இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி இதில் வச்சுக்கலாம் சைடில். சூப்பராகிடும். இது நம்மளோட ஸோ ரொம்ப சூப்பராக ஊட்டி ஆச்சு பாருங்கள். இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். மூடி இருந்தால் அது மாதிரி பண்ணிக்கோங்க. இல்லாட்டினா நீங்கள் பலகையில் உருட்டி கூட அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதுவும் நான் காமிக்கிறோம். ஸோ ரொம்ப உள்ளே வச்சுட்டேன். முடிந்தா ஓகே, கட் பண்ணிக்கோங்க. மிச்சம் வர்றது அதே மாதிரி உருட்டிக்குங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணும், அப்போ தான் அந்த ரவுண்ட் டைப்பில் வரும்.
மிச்சம் உள்ளது அதே மாதிரி ஊட்டிக்கலாம். வருமா அழகாக வந்துடுச்சு. இதுவும் உங்களுக்கு சிம்பிள். இந்த கட்டை இல்லாதவங்க அது மாதிரி பண்ணிக்கோங்க. பேச்சுலர்ஸ் ஃபாரின்லலாம் நிறைய பேர் பிஸ்கெட்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப காசு கொடுக்குற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன். ஓவன் இல்லாமல் ஓவன் இல்லாமல் சட்டியில் வச்சு கூட பண்ணலாம். அப்போ நம்ம இதுவும் அதே மாதிரி வச்சிடலாம். வருங்க இதை உருட்டிக்கலாம். அப்படியே இது மிச்சம் உள்ளது. இது உங்களை வச்சிடலாம். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எதுவும் இல்லை, இந்த மாதிரி குறவலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். சூடாக இருக்கும். ஸோ அது மாதிரி தான் நான் வச்சுருக்கேன். இப்போது ஒரு முட்டை வச்சு ஒரு 5-10 மினிட்ஸ் ரெடி ஆகிடும். ஸோ நம்ம பக்காவாகிடுச்சு. சூப்பராக இருக்கு பாருங்கள். இந்த பிஸ்கெட்டு செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நீங்கள் ஆயில் கூட அப்ளை பண்ணி கூட வைக்கலாம். நீங்கள் இன்னும் நல்லாயிருக்கும், சாஃப்ட்னஸாக இருக்கும். ஸோ நண்பா பிஸ்கெட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. வேறு லெவலில் இருக்குன்பா. ஸோ இப்போ நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. திராட்சைலாம் பாருங்கள் நல்லா இதாகிடுச்சு. நெக்ஸ்ட்லாம் கண்பா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருக்கும்போது சுகரும் ஜாஸ்தி போடல, கம்மியாக போட்டுக்கோங்க. நல்லா இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆகுங்க செம்ம வேறு லெவலாக இருக்கும்போது இதே மாதிரி செஞ்சு பார்த்து நீங்களும் கமெண்ட்டில் எனக்கு கண்டிப்பாக தெரியுங்க. அதே மாதிரி என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க. என்னோடய வீடியோ வரும்போது நோட்டிஃபிகேஷனும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஜஸாக்குல்லாஹ்.